Taste the Daily. டாக்டர் மன்மோகன் சிங் உடலுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உடல் நலம் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் 26 இரவு காலமானார். இதையடுத்து அவரது உடல் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அஞ்சலி செலுத்தினார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை செய்ததை கண்டித்தும், மாணவி கொடுத்த புகாரை இணையதளத்தில் வெளியிட்ட தமிழக காவல்துறையை கண்டித்தும் மாணவ மாணவிகள் இந்திய மாணவர் சங்கத்தினருடன் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கடலூர் தேவனாம்பட்டினம் அரசு பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் செய்யும் அராஜகங்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மாணவர்கள் கொதித்தெழுந்துள்ளனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டர் கைது செய்யப்பட்டார். மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயது பெண் தனது தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் பெயிண்டர் தீபக் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். வீட்டிற்கு வர்ணம் பூச வந்த தீபக் பக்கத்து வீட்டில் இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பேசி அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் பெண்ணின் தந்தையிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பெண்ணின் தந்தை அளித்த புகாரில் தீபக்கை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.